விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு மனம் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதும், ஒரு சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக, ஒரு ஆடம்பர செலவுகள், ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த 18க்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தகப்பனார் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் டிலே வரும், பார்த்துக்குங்க. மாணவர்கள் வந்து நல்லா ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு பணத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வரணும்னு பார்க்குறோம், எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது போன ஜென்ம புண்ணிய பாவ புண்ணியங்கள்லாம் வந்து எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு சுப காரியங்களாவோ அல்லது ஒரு தடைகளாகவோ சாதகமற்ற சம்பவங்களாகவோ எப்படி வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சம்பவங்களாக இந்த பிறவியில் நமக்கு உருவெடுக்கிறதுக்கு அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நாம் துலாம் ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களை வந்து அடையும். அதே சமயத்தில் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு மாதம் பார்க்கும் பொழுது, இது வந்து ஒரு கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், எந்த மாற்றம் இல்லை. கேதுவும் 12ஆம் இடத்திலேயே துலாம் ராசிக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் வரப்போவதில்லை. அதே சமயத்தில் குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஸோ குரு அஷ்டமத்தில் நீடித்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனியும் எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் அடைய போவதில்லை. மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி மாறுறாங்கன்னு பார்த்தா, துலாம் ராசியோட அதிபதி ஆகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2.5 வாரம் 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருந்து கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் துலாம் ராசிக்குள்ளே வந்து ஆட்சி பலம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு மனம் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதும், ஒரு சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக, ஒரு ஆடம்பர செலவுகள், ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலம், கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, கொஞ்சம் ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த 18க்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அத்தகைய ஒரு தசாபுக்திகளும் இருந்ததுன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாகிய சுக்கிரனே ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அது வந்து 3rd and 4th வீக்கில் நல்லாவே ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் 11ஆம் இடத்துல ஆட்சி இருந்து 12ஆம் இடத்துக்கு மாறி கேதுவோட சேர்றார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. தகப்பனார் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் டிலே வரும், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் யோகமான கிரகமாகிய புதன் வந்து நட்பு வீட்டிலேயே கிட்டத்தட்ட 20 நாட்கள் சிம்மத்தில் இருக்கார். செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நட்பு வீடாகிய சிம்மத்தில் இருப்பது, 11ஆம் வீட்டில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், சில சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக ப்ரொடக்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. மாணவர்கள் வந்து நல்லா ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் பார்க்கலாம். அதே சமயத்தில் இது மாதிரி டெக்னிக்கல் துறையில், கன்சல்டிங் துறையில், சாஃப்ட்வேர் துறையில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே வந்து வெளிநாடு விஷயங்கள் பார்த்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த 2வது வாரம் அப்புறம் கழிச்சு வரக்கூடிய சூரியனோட பயிற்சி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு இதுவரைக்கும் சில கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு வந்து குரு பார்வை பெற்ற சூரியன் வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ தகப்பனார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய சுயஜாதகம் பொறுத்து எப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய திருப்திகள் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்க்குற டிமாண்ட்ஸ் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் டைரெக்டாக சனியின் பார்வை பெறும் பொழுது இன்னுமே அது ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அஷ்டமத்தில் குரு போய் ராசியை குரு பார்க்காம இருக்கிறது 8ல் மறைந்தது ஒரு சின்ன ஒரு குறை தான். ஃபினான்ஷியல் விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பணத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வரணும்னு பார்க்குறோம், எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா தனகாரகன் ஆகிய குரு 8ல் மறையிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அது வந்து அடுத்த ஒரு வர ஏப்ரல் மே வரைக்குமே அது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அந்த தாக்கத்தை இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மாத கிரகமாகிய சுக்கிரன் சூரியன் கூட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால கொஞ்சம் செப்டம்பர் மாதம் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரம் ஓரளவுக்கு யோகமான ஒரு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய, வீடு வசதிகள் பெருக்கக்கூடிய, ஒரு அன்னோனியம் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ பரவாயில்லை. செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்பாகவும், சில விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக வரக்கூடிய சில விஷயங்களாக கண்டிப்பாக தென்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ என்னதான் அஷ்டமத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சில பேர்த்துக்கு நல்ல யோகமான தசைகள் நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள், ஒரு ஒரு விதமான ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காருக்கு வருது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடிப்படையில் வரக்கூடிய தசாபுக்திகளே ஒரு துல்லியமான பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.